ஹலோ ஒன் அமேவன் வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் என்னாச்சோ மியூசிக் வீடியோ தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சிவாங்கி, நம்ம சூப்பர் சிங்கர் சிவாங்கி இருக்காங்களா, இது வரைக்கும் நம்ம நிறையா சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க, நம்ம கேட்டிருப்போம். அவங்க வாய்ஸ் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்றது, வைபிங் சாங்ஸும் வைபிங் அந்த அந்த ஒரு வைபாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மாதிரி கிளாசிக்கல் டச்லேயும் இருக்கும், ஸ்மூதிங்காகவும் இருக்கும், ரைட்டா? ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி பாடவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுதான் இந்த என்னாச்சோ சாங். ஸோ அவங்களே கம்போஸ் பண்ணி பாடி இந்த மியூசிக் வீடியோவில் நடிச்சவும் இருக்காங்க, லீட் ரோலாக நடிச்சவும் இருக்காங்க. ஸோ லிரிக்ஸ் ரைட்டர் வந்துட்டு விக்னேஷ் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர் பை வினோத் ரவி சுந்தர். ஓகே, அண்ட் நம்ம சோனி மியூசிக் இந்தியா தான் வந்துட்டு மியூசிக் லேபிள். நம்ம சிவாங்கியோட சேர்ந்து முகேஷ் ரவி அவங்க வந்துட்டு நடிச்சிருக்காரு. ஸோ யாருன்னு தெரியல, நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ டைரக்ஷன் அஜித் குமார். ஓகேவா, ஏகேயா, சூப்பர். ஸோ இந்த சாங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ரிலீஸ் ஆனது தெரியும், பட் ரியாக்ட் பண்ணாமல் வச்சிருந்தேன். ஏன்னா வந்துட்டு சாங்கை ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணாலே வந்துட்டு காப்பி ரைட் பண்ணுறது கிளைம் பண்ணிடுறாங்க. ஸோ சாங்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலான்னு இருந்தேன். பட் வந்துட்டு நம்ம கல்பனா, ஸோ அவங்க வந்துட்டு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி, அவங்க சிவாங்கி ஃபேன் போல, ஸோ தீவிரமான ஃபேன் போல. அவங்க சிவாங்கி பாடின எந்த சாங்கும் வந்துட்டு அவங்க ரியாக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு என்னாச்சும் அந்த மியூசிக் வீடியோ அவங்க தான் சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க, சாங் கேட்டு பாருங்க, ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக கல்பனா, இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். ஸோ மற்றவங்கள பாருங்க, சரிங்களா? ஸோ வாங்க நம்ம மியூசிக் வீடியோக்கு போயிருமா? ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். 3, 2, 1 கோ. இவ்வளோ தான் முக்கிய சேவையோ. டக்குன்னு பாட்ட போட்டீங்க. அக்செப்ட் பண்ணுவா இல்ல? ஓகே, இந்த கான்செப்டை பார்க்கும்போது ஆம்பளை எனக்கே கடுப்பு வருது. அப்போ இந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி திமிரு இருக்கிறது நியாயம் தாங்க. ஓகே, நானே ஒத்துக்கிறேன். ஓகேவா, இதுல வந்துட்டு பொண்ணுங்களுக்கு செம்மையா பிடிக்கும் இந்த கான்செப்ட். ஏன்னா வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் சொல்ல முடியாது, சில பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ஜென்யூனா எஃபர்ட் போடுறவங்க கண்டிப்பா இருக்கதான் செய்யறாங்க. ஓகேவா, நம்ம பாக்குற பொண்ணு வந்துட்டு எஃபர்ட் போடாத பொண்ணு நம்ம பாக்குறோம்னா எல்லா பொண்ணுங்களும் அப்படி இருக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது, இருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ
பொண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு எஃபர்ட் போடுற பொண்ணுங்களும் இருக்காங்க, ஓகேவா, ஜெனுவனாக இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம சிவாங்கி வந்துட்டு அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு விஷுவலாக வந்துட்டு காமிச்சிருக்காங்க அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட் ரெடி பண்ணுறது, பர்த்டே கிஃப்ட், ஓகேவா, லைக் வந்துட்டு அவங்க கை கோக்குறது, பேச போறப்பலாம் அவன் பேசாம போனை நோண்டிக்கிறதுக்கு, இந்த மாதிரி அவங்க ஜெனுவனா எஃபர்ட் போட ட்ரை பண்றாங்க. அவன் எதுவுமே மதிக்கவே இல்லை. கடைசியா வந்து முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றான். அவங்க அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தா சிவாங்க மேல செம்ம காண்டா இருந்திருப்பேன், ஓகேவா. கான்செப்ட் படி நல்ல ஒரு கான்செப்ட், ஓகேவா. ஸோ மியூசிக் வீடியோ நல்லா இருக்கு, நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் அவங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சிவாங்கி உண்மையா பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, ஓகேவா. உண்மையிலேயே லைக் அந்த இந்த கீச்சுக்கோள் பேசுற சிவாங்கியை பாக்குறத விட, லைக் இன்னும் துருத்துன்னு ஒரு விளையாட்டு பிள்ளையா இருப்பாங்களே, அவங்கள பாக்குறத விட இவங்க வந்துட்டு உண்மையிலே பியூட்டிஃபுல்லா லைக் மெச்சூர் லுக்கா வந்துட்டு காஸ்டியூம் நல்லா இருக்கு. கொடுத்த காஸ்டியூம்ஸ் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கும் சரி, பின்னாடி ஆடுறாங்களே டான்ஸர், ஜூனியர் டான்ஸரும் சரி, அண்ட் சிவாங்கிக்கு கொடுத்த அந்த காஸ்டியூம்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு மேட்சிங்கா இருக்குன்னு சொல்றேன், அவங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்றேன். ஓகே, கரெக்டான வார்த்தை பொருத்தமா இருக்கு. எவன்டா அந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், அதுதான் நான் கேட்கற போல இருக்கு. ஸோ நானும் பார்க்கல காஸ்டியூம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணுங்க, ஓகேவா. என் கணக்கு தான் கணுது இல்லையா, காஸ்டியூமே காணும். ஆமா, காஸ்டியூம்ல போடுவாங்க, டான்சர்ஸ் மேக்கப் அது இதுன்னு இருக்கு, போஸ்டரு, ஹேரு, ஸ்டைலிஷா இல்லையா, ப்ரொடக்ஷன், ஆர்ட் அண்ட் டான்சர், கோரியோ, விஎஃப்எக்ஸ். எவன்டா அது காஸ்டியூமு, இல்லைங்க தெரியலையே, எதுவுமே போடல. யாராவது இந்த மியூசிக் வீடியோக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஓகேவா, யார் இந்த காஸ்டியூமை சூஸ் பண்ணி கொடுத்தது, காஸ்டியூம் டிசைனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா. பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பெரிய ஒரு சல்யூட், ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். நல்ல காஸ்டியூம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் செட்வோக்கும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கு. ரிலீக்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் மியூசிக் கம்போசிஷனும் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க கம்போசிஷன். எனக்கு என்னன்னா வந்துட்டு அவங்க குரலே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பத்ததுக்கு பீட்டை போட்டு ஒன்று மியூசிக் ஆட் பண்ணி அவங்க பாடுறது வந்துட்டு சில இடத்துல கேட்க மாட்டேங்குது. இயர்ஃபோன் போட்டு என்னால் கேட்க முடியல. கண்டிப்பா சொல்லுவீங்க, நீ பழைய வேற இயர்ஃபோன் யூஸ் பண்ணி தொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆனிச்சு. சாங் நல்லா இருக்கு, அந்த ஹுக் போர்ஷன்லாம் சூப்பரா இருக்கு, அந்த டான்ஸ் கோரியோ வந்துட்டு சூப்பரா இருக்கு, அந்த ஹுக் ஸ்டெப்பும் நல்லா இருக்கு, அவங்க அந்த ஆடுற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. சிவாங்கி இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, ஓகேவா. பட் சாங் படி பாக்குறப்போ வந்துட்டு ஜெனுவனா அவங்க பாடுறப்போ சில இடத்துல வாய்ஸ் கேட்குது, சில இடத்துல அந்த மியூசிக் வந்துட்டு அவங்க வாய்ஸ் ஓவர்லே பண்ற மாதிரி இருக்கு எனக்கு ஆன்சா சொல்றப்போ. ஏன்னா அவங்க வாய்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி சாஃப்ட் ஸ்மூதா இருக்கும் அவங்க வாய்ஸ், அதே டோன்ல தான் பாடுறாங்க. பீட் வேற கொஞ்சம் பீட் வந்துட்டு கொஞ்சம் அழுத்தமா இருக்கா. ஸோ வந்துட்டு அந்த லைக் வந்து அவங்க பாடுறது வந்துட்டு டெப்தா இல்லை, அழுத்தமா இல்லை, ஓகேவா, கலீர்னு கேட்கல, ஸ்மூத்தாவே போயிடுது. பட் பீட் கொஞ்சம் அழுத்தமா இருக்குன்னு சொல்றேன். ஸோ அதனால மியூசிக் வந்துட்டு அந்த பின்னாடி மியூசிக் வந்துட்டு ஓவர்லே பண்ணது, பாடுற வாய்ஸ் வோக்கலை விட்டு ஓவர்லே பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பட் இந்த ரிதமா இருக்கட்டும், கம்போசிஷன் பண்ற விதமா இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப அழகா அமைஞ்சிருக்குன்னு கண்டிப்பா சொல்லுவேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்போசிஷன், ஓகேவா. ஸோ சூப்பரா இருக்கு. ஓவராலா மியூசிக் வீடியோ பாக்குறப்போ வந்துட்டு அந்த ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூங்கிறது வந்துட்டு நல்லா தெரியுது. அண்ட் வந்துட்டு கேமரா ஒர்க் வந்துட்டு பெருசா இல்ல, லைக் வந்து பெருசானா இந்த ஆங்கிள் இருந்து எடுக்கிற, அந்த ஆங்கிள் இருக்கிற, அந்த மாதிரி மெனக்கிடாம லைக் அந்த ஒரே ஒரு ஷாட் மட்டும் பார்த்தேன். லைக் வந்து கண்ணாடியிலேருந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஷாட் ஒன்று பார்த்தேன், அது சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் வச்சிருந்தாங்க, அது சூப்பரா இருந்துச்சு. லைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டாண்டர்டான டீசென்டான ஒரு ஒரு மேக்கிங்னு கண்டிப்பா சொல்லுவேன், ஓகேவா. இந்த கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா ஒர்க்ஸ் எனக்கு தெரியாது, பட் அந்த டிரான்சாக்ஷன் சூப்பரா இருந்துச்சு, உண்மையில நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகா புல் ஆஃப் பண்ணியிருந்தீங்க. ஸோ என்னோட பெரிய பெஸ்ட் விஷயஸ இந்த டீமுக்கு நான் சொல்லிக்கிறேன். சூப்பரா வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய ஒர்க் கொடுங்க, ஓகேவா. அண்ட் சிவாங்கி இன்னும் நிறையா மியூசிக் நீங்க வந்துட்டு கம்போஸ் பண்ணணும், அண்ட் வந்துட்டு ரிலிக்ஸும் எழுத ட்ரை பண்ணுங்களேன், ஓகேவா. சூப்பரா பாடுறீங்க. அண்ட் வந்துட்டு நிறைய சிங்கர்ஸ் கூட வந்துட்டு கொலாபரேட் பண்ணி வந்துட்டு மியூசிக் வீடியோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்க இன்வால்வ் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ ஒரு சூப்பரான சாங் நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். எல்லாம் ஒன்று கேட்கலையோ பார்க்கலையோ வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தாஸ் மியூசிக் ஷேர் பண்ண பார்த்துக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாய்.